നാലാவது ശ്ലോകം. യാവത് മനഃ രജസാ പുരുഷസ്യ സത്വേന വാ തമസാ വാ അനുരുദ്ധം ചേതോഭിഹി ആഗൂദിഭിഹി ആതനോതി നിരങ്കുശം കുശലം ചേതരം വാ. യാവന്മനോ രജസാ പുരുഷസ്യ സത്വേന വാ തമസാ വാനുരുദ്ധം ചേതോഭിരാഗൂദിഭിരാതനോതി നിരങ്കുശം കുശലം ചേതരം വാ. திரிகுணங்கள் கூடிச்சேர்ந்த திரிகுணாத்மகமாயிருக்கிற மனசை கண்ட்ரோல் பண்ணாத காலம் வரைக்கும் இந்திரியங்கள் அந்த ஜீவாத்மாவை புண்ணியமோ பாபமோ ஆன கர்மங்களை செய்ய வச்சுட்டே இருக்கும். പ്രകൃതിയുമായിട്ട് നമ്മളെ കണക്ട് ചെയ്യறதும் പരമ്പൊരുളുമായിട്ട് നമ്മളെ കണക്ട് ചെയ്യறதுം നമ്മളോട് മനസ്സാക്കും. മനസ്സ് ശുദ്ധമാന ഇന്ദ്രിയ കൺട്രോൾ ഉണ്ടാകും. മന ഇന്ദ്രിയ കൺട്രോൾ ഉണ്ടാനാ അന്ധക്കരണ ശുദ്ധി வந்து சேரும். ராந்தல் விளக்குல இருக்கிற அந்த சிம்மினியில இருக்கிற கரிய தொடச்சு கிளீன் ஆக்கினானாக்கா உள்ளுக்குள்ள இருக்கிற தீபம் ஜொலிச்சு காணறது சாதிக்கும். அந்த கரிய தொடச்சு மாத்தலை அப்படின்னா உள்ளுக்குள்ள ஜொலிக்கிற தீபத்தை காணறதுக்கு சாதிக்காது. அந்த கரண சுத்தி வந்தா மட்டும்தான் பரபிரம்ம சைதன்யத்தை தரிசிக்கிறதுக்கு சாதிக்கும். ஷட் விகாரங்கள் இருக்கிற சத் ரஜோ குண தமோ குண சத்குண ரஜோகுண தமோ குண சம்பந்தமாயிருக்கிற மனசு பந்தத்துக்கு காரணமாகிறது. தூய்மையான மனசு மோட்சத்துக்கு காரணமாயிருக்கு. திரிகுணங்களோடு கூடின மனசு பிரேயஸுக்கு காரணமாயிருக்கு. நிர்குண மனசு ஸ்ரேயஸுக்கு காரணமாயிருக்கு. யாவது எந்த காலம் வரைக்கும் புருஷஸ்யா ஜீவாத்மா குடிகொள்ளற மனுஷனோடு மனஹா மனசு அப்படிங்கிறது ரஜசாவா ரஜோகுணத்தாலேயோ சத்வேனவா சத்குணத்தாலேயோ தமசாவா தமோ குணத்தாலேயோ எல்லாமுமாயிட்டு சேர்ந்திருக்கு. திரிகுணங்களுக்கு அப்பாற்பட்ட பரபிரம்மம் நிர்குணனாக்குமே மனசு சத்குண ரஜோகுண தமோ குணங்களோடு கூடி சேர்ந்து இருக்கிறத அந்த பரபிரம்மத்தை தரிசிக்கிறதுக்கு சாதிக்காது. சத்குண ரஜோகுண தமோ குணங்களோடு கூடி சேர்ந்து எத்தனை காலத்துக்காக்குமோ இந்த மனசு இருக்கு. அனுருத்தம் மனசு கெட்டி போடப்பட்டிருக்கு. அത്രയും காலம் சேதோபிகி 5 ஞானேந்திரியங்கள், ஆகூதிபிகி 5 கர்மேந்திரியங்கள், குஷலம் வா இதரம் வா புண்ணியமோ பாபமோ ஆனதான பிரவൃத்திகளை இந்த இந்திரியங்கள் வழி நிரங்குஷம் தோணினபடி ஆதனோதி செய்ய வைக்கிறது. அங்குஷம் சொன்னா கண்ட்ரோல் பண்ணுற ஆனப்பாகான், ஆனைய கண்ட்ரோல் பண்ற ஆனப்பாகானோடு கையில இருக்கிற தோட்டிக்கு பேராக்கும் அங்குஷம். அந்த தோட்டியோடு எண்டில சின்ன ஒரு ஹூக்கு மாதிரி இருக்கும். அதால நோண்டினானாக்கா ஆனை கண்ட்ரோல்ல நிற்கும். அது வலிக்கும் அந்த ஆனைக்கு, அதனாலேயாக்கும் அது கண்ட்ரோல் ஆகிறது.
இங்க நிரங்குஷம் அப்படின்னாக்கும் சொன்னது. அப்போ கண்ட்ரோல் இல்லாத மாதிரி തോന്നിനപടി ആതനോതി പലതും ചെഞ്ചു കൂട്ടുறது. മനസ്സ് ചിന്തിக்கிறதுனாலேயாக்கும் ஞானேந்திரியங்கள் கர்மேந்திரியங்களை ஆட்டிப்படைக்கிறது. சத்குணங்கள் ஜாஸ்தியாயிருக்கிறவா சத்கர்மங்களும், ரஜோகுணம் ஜாஸ்தியாயிருக்கிறவா രജോഗുണ കർമ്മങ്ങളും. സദ്ഗുണ രജോഗുണ காம்பினேஷனா இருக்கிற கர்மங்களும். தமோ குணம் ஜாஸ்தியா இருக்கிறவா ரொம்ப ரொம்ப நீச்சமான பிரவൃத்திகளையும் செய்வா. ஜென்மனா சத்குணம் இருக்கிறவா ரஜோகுண தமோ குணங்களுக்கு நகர்ந்து போறதுக்கான சிச்சுவேஷன் உண்டாகலாம். ஜென்மனா ரஜோகுணம் இருக்கிறவா சத்குணத்துக்கு உயரத்துக்கு சிச்சுவேஷன் உண்டாகலாம், தமோ குணத்துக்கு தாழறதுக்கு சிச்சுவேஷன் உண்டாகலாம். ஜென்மனா தமோ குணம் இருக்கிறவா ரஜோகுணத்துக்கு உயரத்துக்கு சாதிக்கும், ரஜோகுணத்திலிருந்து அவளுக்கு தமோ குணத்துக்கும் உயரத்துக்கு சாதிக்கும். 3 குணங்களோடு கூடினவாளாக்கும் இந்த பிரபஞ்சத்தில் இருக்கிற சர்வ உயிரினங்களும். നമ്മൾ നമുക്ക് നാമേ മിത്രവുമാകലാം, നമുക്ക് നാമേ ശത്രുവുമാകലാം. മനസ്സ് ഇന്ദ്രിയങ്ങളെ കൺട്രോൾ செஞ்சு അന്ധകരണ ശുദ്ധി വരുത്തിനാനാ നമുക്ക് നാമേ മിത്രമാകലാം. മനസ്സേയും ഇന്ദ്രിയങ്ങളെയും കൺട്രോൾ பண்ணி അന്ധകരണ ശുദ്ധി വந்தானா നമുക്ക് നാമേ മിത്രമാകലാം. சத்குணிகளாக்கும் அந்த பரபிரமத்தை தெரிஞ்சுக்கிறதுக்கு ஆக்ரஹிப்பா. வேதத்தை படிப்பிக்கிறவா சத்குணம் இருக்கிறவாளாக்கும், அதனாலேயாக்கும் அவளுக்கு பிராமணா அப்படின்னு பேரு. பகவத் தத்துவம் தெரிஞ்சுக்கிறதுக்கு முயற்சி பண்றவாளாக்கும் பிரம்மஜர்கள் பிராமணர்கள். சத்குண ரஜோகுணம் சேர்ந்து இருக்கிறவாளாக்கும் க்ஷத்ரியர்கள். க்ஷத்ரியர்கள் சத்ருக்களை ஜெயிச்சு பிரஜா சம்ரட்சணத்தை செய்யறா. ரஜோகுண தமோ குணங்கள் கூடி சேர்ந்தவாளாக்கும் வைஷ்யர்கள். பலவிதத்தில் வியாபாரங்களை செய்யறா. தமோ குணம் ஜாஸ்தியா இருக்கிறவாளாக்கும் சூத்ரர்கள். குணத்துக்கு தகுந்த மாதிரியாக்கும் மனசு பிரகிருதி விஷயங்களில இன்வால்வ் ஆகிறது. பிராமண க்ஷத்ரிய வைஷ்யர்களுக்கு ஹெல்ப் பண்றவாளாக்கும் சூத்ரர்கள். இந்த மாதிரி 4 வர்ணங்களில் இருக்கிறவாளும் கூடி சேர்ந்தாக்கும் இந்த எல்லா இடத்துலையும் ஆக்டிவேட் ஆகிறா. எல்லாருக்கும் பகவத் தத்துவம் தெரிஞ்சுக்கிறதுக்கு தாற்பயம் கிடையாது. எல்லாருக்கும் பிரகிருதியில பலதும் அனுபவிக்கிறதுக்கான தாற்பயமும் இல்லை. எல்லாருக்கும் எல்லா விஷயத்திலையும் தாற்பயம் அப்படிங்கிறது கிடையாது. எல்லாருக்கும் பகவத் தத்துவம் தெரிஞ்சுக்கிறதுக்கு தாற்பயம் இல்லை அப்படிங்கிற மாதிரியே எல்லாருக்கும் சினிமா பார்க்கறதுக்கும் தாற்பயம் இல்லை. இப்படி பொதுஜனம் பலவிதம். 5 விரல்களும் ஒரே மாதிரி கிடையாதுன்னா கூடியும் 5 விரல்களும் கூடி சேர்ந்தாதான் நமக்கு ஸ்மூத்தாயிட்டு எல்லா பிரவൃத்திகளையும் செய்யறதுக்கு சாதிக்கும். இந்த பிரபஞ்சம் அப்படிங்கிறது சத்குண ரஜோகுண தமோ குணங்களோடு கூடி சேரலாக்கும். பிரபஞ்சத்துக்கு அப்பாற்பட்ட அந்த பரபிரம ஸ்தானம் அப்படிங்கிறது சத்குண ரஜோகுண தமோ குணங்கள் ஈக்குவலான அவஸ்தையாக்கும். அங்க எந்த விதமான சலனமும் இல்லை, ஆக்டிவிட்டி இல்லை. அப்போ பிரபஞ்சம் அப்படிங்கிறது பரபிரமத்திலேருந்து சத்குண ரஜோகுண தமோ குணங்களுக்கு மாற்றம் சம்பவிச்சு மாயை ஆக்டிவேட் ஆயிட்டு உண்டானதாக்கும் பிரபஞ்சம் அப்படிங்கிறது. சத்குண ரஜோகுண தமோகுண காம்பினேஷனாக இருக்கிற இந்த பிரபஞ்சம் திரிகுணங்களாலேயாக்கும் இந்த பிரபஞ்சம் அப்படிங்கிறது ஆக்டிவேட் ஆகிறது. குணங்களுக்கு அப்பாற்பட்ட பரபிரமத்தை அடையறதுக்கு நம்ம திரிகுணங்களை வெடியணும். மன இந்திரிய கண்ட்ரோல் வழி இது சாத்தியமாகும். மனசை திரிகுணங்களுக்கு அப்பாற்பட்டதாக்கினானாக்கா
கர்மம் அப்படிங்கிறது இல்லாம போயிடும். கர்மம் இல்லை அப்படின்னா கர்ம பந்தனமும் உண்டாகாது. அதுக்காயிட்டாக்கும் நம்ம சாதனைகள் எல்லாம் செய்கிறோம். லோகம் ஃபுல்லும் நம்ம பார்க்கறதில்லை. இந்த உலகத்தில் இருக்கிற எல்லாரையும் நம்ம பார்க்கறதில்லை. நம்ம வாழற நம்மளோட வாழ்க்கையில முஜ்ஜன்ம வாசனா குணங்களுக்கு தகுந்த மாதிரி நம்ம പലരെയും, അത് ശത്രുവാകലാം മിത്രമാവലാം, இப்படி பலருமாயிட்டு நமக்கு மிங்கிள் உண்டாகிறது. நம்ம ஏது குணம் இருக்கிறவாகிட்ட கூடி சேருறோமோ நம்மளிலேயும் அந்த குணம் ரெஃப்ளெக்ட் ஆகிறது. முல்லப்பூம்புடி ஏற்று கிடக்கும் கல்லுக்கும் இருக்கும் சௌரபியம் அப்படின்னாக்கும் சொல்லப்படுறது. ஒரு கல்லு மேல முல்லப்பூவை கொண்டு வச்சானாக்கா அந்த முல்லப்பூவை எடுத்தானாலும் அந்த கல்லுக்கு கொஞ்ச நேரத்துக்கு அந்த முல்லப்பூவோடு மனம் இருக்கும். குமிஞ்சு கிடக்கிற வேஸ்டோடு பக்கத்துல ரொம்ப ரொம்ப துர்கந்தம் அனுபவப்படும். அந்த துர்கந்தம் அனுபவப்படாதக்கு இருக்கிறதுக்கு நம்ம அங்க ஒரு சந்தனத்திரியோ சாம்பிராணியோ பத்த வச்சானாக்கா அந்த துர்கந்தம் அப்படிங்கிறது இல்லாம போகும். அதே மாதிரி துஷ்டர்களை பார்த்தானா தூர விலகிறதுக்கு மனசை படிப்பிக்கணும், சத்குணம் வளர்த்தி எடுக்கணும். இங்க துஷ்டர்கள் அப்படின்னு சொன்னது பகவான சேவிக்காத்தவா, அதானது இந்த பிரகிருதியுமாயிட்டு மிங்கிள் இருக்கிறவா. அவளுக்கு பகவல் தத்துவத்தை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னோ மோட்சபதத்துக்கு எத்தனம் அப்படின்னோ எந்த விதமான ஆகிரகமும் இல்லை. இகலோக பரலோக சௌக்கியம் மட்டும்தான் அவளுக்கு நோக்கம் அப்படிங்கிறது. அப்படி இருக்கிறவாகிட்ட இருக்கிற ஒரு அட்டாச்மெண்ட்டை நகர்த்திண்டு பகவல் யாத்திரை நடத்துற, அதாவது பகவத் தத்துவம் தெரிஞ்சுக்கிறதுக்கு ஆகிரகப்படுறவா கூட மிங்கிளாகணும் அப்படின்னாக்கும் பாகவதம் நம்மளை உபதேசிக்கிறது. மாயையோடு சத்குண ரஜோகுண தமோ குணங்களில அட்டாச்மெண்ட் ஆயிட்டு இருக்கிறவாளுக்கு அவளோடு யதார்த்த ஜீவித லட்சியம் என்னவாக்கும் அப்படின்னு அவளுக்கு தெரிஞ்சுக்கிறதுக்கு சாதிக்கிறதில்லை. மனுஷ ஜென்மம் அப்படிங்கிறது இந்த சரீரத்தை உபயோகிச்சு லட்சியஸ்தானமாயிருக்கிற அந்த பரபிரம்ம பதவியை அடையறதாக்கும் அப்படின்னு அவளுக்கு தெரிஞ்சுக்கிறதுக்கு சாதிக்கிறதில்லை. பரபிரம்ம சத்தியத்தை தெரிஞ்சுக்காதக்கு இந்த பிரகிருதியில இருக்கிற நாமரூபங்களை சத்தியமாக்கும் அப்படின்னு நினைச்சு இந்த பிரகிருதியில மனசு லயிக்கிறது. மனசோடும் சரீரத்தோடும் ரூபத்துல ஸ்தூல சூக்ஷ்ம மண்டலங்களில இந்த பிரமம் இருக்கிற காலம் வரைக்கும் சம்சார சக்கர பிரமணம் அப்படிங்கிறது கண்டினியூ ஆயிண்டே இருக்கும். மனசு மாயா குணங்களில சேர்ந்து இருக்கிற காலம் வரைக்கும் சங்கடம் அப்படிங்கிறது நகர்ந்து போகவே செய்யாது. இப்படின்னு ரகுகணனுக்கு பரதன் உபதேசம் பண்றதையாக்கும் பார்க்கிறோம். பிரவൃத்தி மார்க்கத்திலேருந்து நிவൃத்தி மார்க்கத்துக்கு வரணும். സത്സംഗം വഴി പ്രപഞ്ചத்துக்கு അപ്പാർപ്പെട്ട പരബ്രഹ്മ പദവിയില് എത്തിച്ചേരത്തുക്കാன വഴി ഉണ്ടാകും. സത്സംഗം വഴി നിസ്സംഗத்துக்கு வரத்துக்கு சாதிக்கும். இப்படின்னெல்லாமாக்கும் ஜடபரதன் ரகுகணனுக்கு உபதேசிக்கிறது. அஞ்சாவது ஸ்லோகம் ச வாசன ஆத்மா விஷய உபரக்தஹ குணப்பிரவாஹஹ விகிருதஹ ஷோடச ஆத்மா பிப்ரது ப்ருதக் நாமபிஹி ரூபபேதம் அந்தர்பகிஷ்டுவம் ச புரைஹி தனோதி. ச
സവാസനാത്മാ വിഷയോ ഭരക്തോ ഗുണപ്രവാഹോ വികൃത ഷോഡശാത്മാ ബിഭ്രത് പൃഥക് നാമഭിരൂപഭേദമന്തർബഹിഷ്ട്വം ച പുരൈസ്തനോതി. വാസനാമയവും വിഷയങ്ങൾക്ക് അധീനവും ഗുണാത്മകവും ഷോഡശകലകളിലെ മുഖ്യവുമാണ് മനസ്സ്. നാനാരൂപങ്ങൾ ധരിച്ചുണ്ട് അന്തർഭാവവും ബഹിർഭാവവും സ്വീകരിക്കരുത്. ഉച്ചനീചത്വങ്ങളെ സ്വീകരിക്കരുത്. സവാസന ആത്മാ പൂർവജന്മ കർമ്മങ്ങളോട് സ്മൃതിയാണ് വാസനാസ്വരൂപം, വാസനാഗുണത്തോടുകൂടിന മനസ്സ്. സ വിഷയ ഉപരക്ത പ്രകൃതി വിഷയ താല്പര്യമിരിக்கிற മനസ്സ്. സ குணப்பிரவாக சத்குண ரஜோகுண தமோ குணங்களோடு கூடி சேர்ந்த மனசு. பிருதக் தனித்தனியாயிருக்கிற நாமபிகி நாமங்களோடு கூடின புரைகி சரீரங்களால ரூபபேதம் ரூப வித்தியாசம் பிப்ரது தரிக்கிறது. மனசு அப்படிங்கிறது பல பல ரூபங்களை தரிக்கிறது. சரீரம் ஏதாக்குமோ அந்த சரீரத்துக்கு தகுந்த மாதிரி மனசு பிரவர்த்திக்கிறது. இந்த பிரபஞ்சத்தில சர்வச்சராச்சரங்கள் உள்ளேயும் பகவத் சைதன்யம் அப்படிங்கிறது இருக்கு. ஜனனம் இருக்கிற எல்லாருக்கும் மரணமும் இருக்கு. ஜனிக்கிற உயிரினங்களையாக்கும் ஜந்து அப்படின்னு சொல்றது. ஜனனம் முதலுக்கு மரணம் வரைக்கும் இருக்கிற காலகட்டமாக்கும் ஜீவிதம் அப்படின்னு சொல்லப்படுறது. முயலுக்குள்ள இருக்கிற மனசு அந்த முயல் அப்படிங்கிற சரீரமாயிட்டு தாதாத்மியம் பிராபிச்சு முயலாயிட்டு பிரவர்த்திக்கிறது. பருந்துக்குள்ள இருக்கிற மனசு பருந்து அப்படிங்கிற சரீரமாயிட்டு தாதாத்மியம் பிராபிச்சு பருந்தாயிட்டே பிரவர்த்திக்கிறது. மனுஷாளில ஆண் பெண் வித்தியாசம் எல்லாம் உண்டே. மனுஷனுக்குள்ள இருக்கிற மனசு அந்த மனுஷனாயிட்டே தீர்ந்து தாதாத்மியம் பிராபிச்சு அந்த மனுஷனாயிட்டு பிரவர்த்திக்கிறது. என்ன சரீரமாக்குமோ இருக்கு ஜீவாத்மாவுக்கு அந்த சரீரமாயிட்டே பிரவர்த்திக்கிறது மனசு. சின்ன குழந்தை, யௌவன பிராயம், பால்ய பிராயம், கௌமார பிராயம், வயசான பிராயம், மத்திய வயசு இப்படியெல்லாம் உண்டே. அந்த பிராயத்துக்கு தகுந்த மாதிரி மனசு அந்த சரீரமாயிட்டே பிரவர்த்திக்கிறது. சின்ன குழந்தைகள் அவளோட சரீரம் அப்படிங்கிறது ரொம்ப சின்ன சரீரமாக்கும். அப்போ அந்த சரீரத்துக்குள்ள இருக்கிற மனசு சின்ன குழந்தையாயிட்டே பிரவர்த்திக்கிறது. சின்ன குழந்தையாயிட்டே தத்துக்கா புத்துக்கான்னு ஓடி விளையாடுறது. சின்ன குழந்தையாயிட்டே பலவிதமான விளையாட்டு பொருள்களை வச்சுட்டு விளையாடுறது. அந்த மனசு அப்படிங்கிறது அந்த சரீரவுமாயிட்டு தாதாத்மியம் பிராபிக்கிறது. பால்யாவஸ்தை, யௌவனாவஸ்தை, கௌமாராவஸ்தை, மத்திய வயசு, வார்த்தக்கியம் இப்படி இருக்கிற எல்லா அவஸ்தைகளில இருக்கிற சரீரங்களுக்கு தகுந்த மாதிரி இந்த மனசு அப்படிங்கிறது பிரவர்த்திக்கிறது. நான் குழந்தையாக்கும், நான் வயசானவனாக்கும் இப்படின்னெல்லாம் அந்த சரீரத்துக்கு தகுந்த மாதிரியே தாதாத்மியம் பிராபிக்கிறது மனசு. நான் ஆனையாக்கும், நான் முயலாக்கும், நான் எறும்பாக்கும் அப்படின்னு என்ன சரீரமாக்குமோ ஜீவாத்மா எடுக்கிறது. அந்த சரீரத்துக்கு தகுந்த மாதிரி மனசு பிரவர்த்திக்கிறது. அப்படி பல பல ரூபங்களை பிப்ரது தரிச்சுண்டு
அந்தர்பகிஷ்டுவம் ச, அந்தஹா உள்ள இருக்கிறது, பகிஹி வெளியில இருக்கிறது. அந்தர்பகிஷ்டுவம் ச உள்ளேயும் வெளியிலேயும் இருக்கிறது. அதானது உச்சநீஜத்துவங்களை தனோதி உண்டாக்குறது. மனசாக்கும் துவைத பாவங்களை சிருஷ்டிக்கிறது. மனசுக்குள்ள நினைக்கிற விஷயங்களை ஆக்டிவேட் பண்றது சரீரம் வழியா. திரிகுணங்களுக்கு அடிபணியற மனசு, ஷட்விகாரங்களால துஷிச்ச மனசு, விகிருதா சஞ்சல சுபாவம் இருக்கிற மனசு, ஒரு இடத்திலையும் அடங்கி நிற்காத மனசு. ஷோடச ஆத்மா, 5 ஞானேந்திரியங்கள், 5 கர்மேந்திரியங்கள், அதே மாதிரி பஞ்சபூதங்கள், மொத்தம் 15 ஆச்சே. அதோடு கூடிட்டு மனசு. அப்படி 16 விஷயங்களை சேர்த்திட்டாக்கும் ஷோடசாத்மா அப்படின்னு சொல்லப்படுறது. எதுக்கும் ஏதுக்கும் மனசுண்டானா மார்க்கம் இருக்கு அப்படின்னு நம்மளோட முன்னோர்கள் நமக்கு சொல்லித்தராளே. இந்த மனசாக்கும் எல்லாத்துக்கும் காரணகர்த்தா அப்படிங்கிறதுனாலேயாக்கும் அப்படி சொன்னது. சுகதுக்க ஹேது, சுகதுக்க காரணன் மனசாக்கும். குழந்தைகளுக்கு அவளோடதான விளையாட்டு உலகம், பெரிவாளுக்கு அவளோடதேயான உலகம், யௌவன பிராயக்காருக்கு அவளோடதான லோகம், வயோதிகர்களுக்கு அவளோடதேயான லோகம். மனசு அந்தந்த சரீரங்களுக்கு தகுந்த மாதிரி பிரவர்த்திக்கிறது. மனசு என்ன நினைக்கிறது அப்படிங்கிறதுக்கு தகுந்த மாதிரியாக்கும் நம்ம இந்த உலகத்தை பார்க்கிறோம். சிலவாளுக்கு சிலவாளை பிடிக்கும், சிலவாளுக்கு சிலவாளை பிடிக்காது. முன்னே பின்ன பார்த்தே இருக்க மாட்டா. இருந்தாலும் சிலவாளுக்கு சிலவாளை பார்க்கறத சத்ருதை தோணும். முன்னே பின்ன பார்த்துருக்கல எப்படின்னாலும் சிலவாளுக்கு சிலவாளை பார்க்கறது ஒரு மமதாபாவம் உண்டாகும். மனசில்லை அப்படின்னாக்கா இந்த உலகம் அப்படிங்கிறது இல்லை. டீப் ஸ்லீப்ல மனசு ஒர்க் பண்றதில்லை. സ്വസ്ഥമായിട്ട് ഒന്നും தெரியாதக்கு நம்ம தூங்குறோம். ஜாகிரத அவஸ்தையிலையும் சொப்னாவஸ்தையிலையும் மனசு இருக்கு. அவித்யா ஸ்வரூபமாக்கும் இந்த மனசு. மனசு வாசனா குணங்களுக்கு சூட்டபிளான டைமு பிளேஸ் இது ரெண்டையும் செலக்ட் பண்றது. வேற வேற நாமங்களோடு கூடின ரூபபேதங்களை ஸ்வீகரிச்சு உச்ச நீஜத்துவங்களா இருக்கிற பேதபாவங்களை மனசு உண்டாக்குறது.